ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா மாங்காய் சீசன் வந்தாச்சு. மாங்காயில் சட்னி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் சட்னி தான். எங்களுடைய ஃபேவரட்டான இந்த மாங்காய் சட்னியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு மாங்காவை ஒரு 10-12 பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா, நான் இந்த அளவுக்கு மாங்காவில் ஒரு பாதி அளவுக்கு மாங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காவில் இருக்கிற தோல் எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்காது. இப்போ இந்த மாங்காவுக்கு சேர்க்கறதுக்கு கூடவே 2 பத்தை தேங்காய் பொடியை நறுக்கியிருக்கேன். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அடுத்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம். மாங்காய் சட்னிக்கு இது எல்லாமே ராவாக அரைக்கிறது. இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். காரம் நம்ம சேர்க்குற மாங்காவோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேலன்ஸ் ஆகும், ரொம்ப புளிப்பு சுவை தெரியாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறி வரதுக்குள்ளே ஜாரில் சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்துடலாம். மாங்காய், தேங்காய், வெங்காயம், இஞ்சி இது எல்லாமே ராவாக தான் சேர்க்கணும், வதக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆற விட்ட வேர்க்கடலை, மிளகாய், அந்த பூண்டை பார்க்கலாம். இது 3மே நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த பூண்டை தோலை உரிச்சிட்டு பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை ராவாக அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி கடாயில் நம்ம வறுத்துட்டு சுட்ட மாதிரி இப்படி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாயை தவிர்த்து நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பாதி அது பாதியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பச்சை மிளகாய் சேர்க்க போகிறீங்கன்னா லைட்டாக கீறிட்டு அதையும் வதக்கிட்டு சேருங்க. இப்போ கடைசியாக இது கூட சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. மாங்காய் சட்னிக்கு நான் சொன்ன அளவுகளோட இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்புத்தன்மை இல்லாமல் சட்னி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான மாங்காய் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.